வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சரி, நானும் பரத்தும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி வைப்போம். ஏன்னா பரத்தும் ரீசெண்டாக ஒரு சில டிவிஸ் யூஸ் பண்ணியிருந்தான். அதனால சரி, இப்போ இந்த டிவி ஷாமி சைட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கா நான் 2 டிவி யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து டோர் டிவி, இன்னொன்னு வந்து நம்ம இது லூமியோ டிவி. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கும் ஷாமி தரப்புல இருந்து இந்த எஃப்எக்ஸ் சீரிஸ்க்கும் இது என்னது, இது எஃப்எக்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஷாமியோடது. ஓகே, இது வந்து ஏன் எஃப்எக்ஸ் அப்படின்னும் போது தான் ஷாமி கிட்டே எக்ஸ் சீரிஸும் இருக்கு. ஓகே, எக்ஸ் ப்ரோ அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த எக்ஸ் ப்ரோ போறது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கூகுள் டிவி. இப்போ எனக்கு ஜெனரலாவே இந்த டிவி லேண்ட்ஸ்கேப்ல தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீ நிறைய டிவி டெஸ்ட் பண்ணிருக்கல, இதுல இப்போ என்ன சைஸ் இது? 55. பிரைஸ் என்ன? 38 4K, அதாவது 40K. இப்போ இனிஷியலா 38க்கு வந்து ஆஃபர்ல கிடைக்கும். 4K பேனல் 38க்கு QLED-னா என்ன, குவாண்டம் டாட் லேயர் வச்சிருப்பாங்க. அதேதான் இல்லையா? அந்த லேயர் வச்சிருக்கிறதுனால அந்த எல்இடியோட லைட் வந்து அழகா டிஃப்யூஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி, அந்த டிஃப்யூஷர்ல தான் மேட்டரே இல்லையா? அதேதான். ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, முன்னாடி வந்து இந்த நோக்கியா, மோட்டரோலா இந்த மாதிரி பிராண்ட்லாம் போட்டு டிவியா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. அதுக்கு பதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தேன்னு வையே, இவங்கெல்லாம் ஏன் வெளில போனாங்க அப்படின்னு பார்த்தா வேற யாரோ ஒரு பெரிய திமிங்கலம் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்குன்னு தெரியுது. ரெண்டாவது என்னன்னா, ஹைசென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெரிய பிராண்ட். கரெக்டா? அவன் வந்து டிசிஎல் தானே. இப்போ ஹைசென்ஸ்னு எடுத்து பார்த்தனா அவனோட பிராண்ட், அவனோட அம்பர்லா கீழே யாரெல்லாம் வரான்னு பார்க்கும்போது நிறைய பேரோட ரைட்ஸ் அவன் வச்சிருக்கான். தோஷிபாலாம் அவன் தான் வச்சிருக்கான் ரைட்ஸ். சோ அப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ நீ சொன்ன மாதிரி நோக்கியா, மோட்டரோலா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, இப்ப பார்த்தா கோடாக் இதெல்லாம் சுத்திட்டு இருக்கு. அது வந்து சும்மா பிராண்ட் சீசனல் மாதிரி மாறுதுடா. யார்கிட்டயும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு, நல்ல குவாலிட்டியில பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது கைண்ட் ஆஃப் பிராண்ட் வச்சு பிராண்டிங்கோட வெளில விற்க முடியுது. நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லாம விற்க முடியுது, நல்லா இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வருது. இப்போ ஏதோ டிக்சன் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல தான் உட்காந்து எல்லா டிவியும் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கானுங்களாமே, அப்படிதான் சொல்றாங்க. அந்த பிளான்ட்ல உட்காந்து இந்த பிளாஸ்டிக், அப்புறம் இந்த கிளாஸ்லாம் இருக்கு அதுல. ஆமா, ஏதோ இருக்கு. நீ தட்டும்போது தெரியும் பாரு எஃபெக்ட். அந்த இடத்துல டிஸ்ப்ளே பாத்தியா? என்ன அது இப்படிலாம் ஆகுது முன்னாடி. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, இவங்க இன்னொன்னு முடிஞ்ச அளவுக்கு தின்னா ட்ரை பண்றாங்கடா. கரெக்டா? பயங்கரமான ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல. நீ பின்னாடி இருக்க பேக்லைட் ஆக்சுவலா அந்த லேயர்ஸ் பக்கத்துல இருக்கு, லேயர்ஸ் தானே. இத தட்டனோடனே அந்த லேயர்ல போய் படும்போது அந்த லேயர் வந்து பேக்ல ஆல்ரெடி அது ஒயிட் லைட் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம நார்மலா மானிட்டர்ல இப்படி தட்டிட்டு இருப்போம்ல, நம்ம சின்ன வயசுல எல்லாம் மானிட்டர்ல இப்படியே கை வச்சு இருப்போம், பேக் இது மாதிரி அப்படியே தெரியும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு போகும். ஆமா, அப்படியே ஏன்னா அது லிக்விட் கிறிஸ்டல், அது ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு அப்ப புரியாது. கை எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஒட்டினதெல்லாம் திரும்ப நார்மலானதும் அந்த ஏர் கேப் வந்ததுமே சரியாயிடும். சோ அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஷாமி வந்து எந்த இடத்துல இந்த டிவியை வந்து சொருகி இருக்கிறா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி ஷாமி டிவி இருக்குடா, ஆல்ரெடி இருக்கு, நிறைய டிவி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இப்போ ஆபீஸ்ல வந்து டிவி ரிலேட்டடான ஆப் டெஸ்ட் பண்றதுக்கு மீ டிவி 4X தான் யூஸ் பண்ணோம். அது டெய்லி 10 ல இருந்து 12 hours ரன்னிங்ல இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம வருஷக்கணக்கா டெய்லி அது ஒரு ரன் ஆகிறது அது வேலையே. அதுலயே என்ன பண்ணிருப்போம்னா, பின்னாடி இருக்கிற HDMI போர்ட் எல்லாமே பிஸியா இருக்கும். ஏன்னா ஆப்பிள் டிவி, ரோகு, ஃபயர் ஸ்டிக். ஆமா, சோ அப்ப 3 HDMI இருந்தது பின்னாடி. மூணுத்துலயுமே 3 டிவி இருக்கும். பிளஸ் ஆண்ட்ராய்டு டிஃபால்ட்டா அதுல இருக்கும். அது தவிர அப்ப பேட்ச் வால் இருந்தது. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, எஃப்எக்ஸ் சீரிஸ் வந்து ஃபேசினேட்டிங்லி இன்னும் பெட்டர் அப்படின்ற மாதிரி டேர்ம் சொன்னாங்க. பட் ஹைலைட் என்னன்னா, யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபயர் டிவி. இப்போ எக்ஸ் சீரிஸ்னு ஒன்னு இருக்குன்னு கூகுள் டிவி. சோ யாருக்கெல்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி ஃபயர் டிவி பிடிக்குங்க, நான் ஆல்ரெடி அமேசானோட ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்க மாதிரி தெரியுது. இப்படி எல்லாம் ஆளுங்க இருக்கீங்களா? இப்போ வந்துட்டு போனானே அஸ்வத், அவனுக்கு ஃபயர் தான் பிடிக்கும். அவங்க எல்லாரும் அந்த ஃபயர் ஸ்டிக் எடுத்து டிவில போட்டுக்கிறாங்க. எனக்கு அந்த ஃபயர் ஸ்டிக் எல்லாம் வேணாம், எனக்கு டிவில அப்படியே ஃபயரா கொடுங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த டிவி நல்லா இருக்கும். ஒன்னுடா, நம்ம ஞாபகம் இருக்கு உனக்கு ஓனிடால ஃபயர் டிவி நம்ம யூஸ் பண்ணும்போது. ஓனிடாங்கிறது பழைய பிராண்ட் தான், அகைன் ரீபிராண்டிங் டிவி தான் நமக்கு வந்துச்சு. ஆனா அந்த 32 inch டிவி எவ்வளவு ஃபாஸ்டா இருந்துச்சு, செம்ம ஃபாஸ்டா இருந்துச்சு. அதுக்கு என்னன்னு பார்த்தா, ஃபாஸ்ட்டை விட ஃப்ளூயிடா இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு மேஜிக் பண்றான்டா யாருன்னா அமேசானோட டீம். என்னன்னா, அந்த ஃபயர் நம்ம அப்போ யூஸ் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5
ஆமா நம்ம அப்ப யூஸ் பண்ணும்போது. ஆமா ஆனா மார்க்கெட்ல மத்தவங்க எல்லாம் ஆண்ட்ராய்டு 8, கரெக்ட், ஆண்ட்ராய்டு 9 அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அத 8, 7, 8 எல்லாம் கொடுத்துட்டு நாம அப்பவே நினைச்சோம் அதுக்கு இதுவே பரவாயில்லையடா அப்படி நினைச்சோமா. இப்பயும் ட்ரெண்ட் என்னன்னா உனக்கு ஆண்ட்ராய்டு 13, 14 நம்ம பாத்துருப்போம் அன்னைக்கு லூமியோல கூட நம்ம கரெக்ட். அதுல வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குல்ல. ஆமா, ஏன் 11 அப்படின்னா நாங்க இன்னும் பெட்டரானதுக்கு அப்புறமா நாங்க அடாப்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஆமா, இது ஃபயர் OS 8. ஃபயர் OS 8 வந்து ஆண்ட்ராய்டு 11 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. ஓ, அதனால இதுவும் பார்த்தனா கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருக்கு. ஓகே. நான் இந்த டிவி பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ உன்கிட்ட நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதனால உனக்கு நீ உன்னோட கருத்துக்களை சொல்லு. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா பேனல் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கும் பார்த்த உடனே அதான் தோணுச்சு. இந்த பேனலை பார்த்த உடனே, ஏன்னா அவங்க கிட்ட நான் கேட்டது என்னன்னா, உள்ள இருக்க ப்ராசர் ஒரு குவாட் கோர் ப்ராசரா. நம்ம லூமியோ டிவில பார்க்கும்போது நீ பார்த்திருப்ப, அதுல வந்து A73 யூஸ் பண்ணிருக்காங்க கரெக்டா. பட் இதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா A50 சீரிஸ் தான் இருக்கு. ஓகே, குவாட் கோர்ல. சோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா பார்க்கும்போது என்ன ஆயிடும்னா உனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியர் தான். ஆனா இவங்க எங்க வந்து அமௌண்ட்டை போட்டிருக்காங்கன்னா பேனல்ல போட்டிருக்காங்க. தெரியுது, பேனல்ல வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சது. ஏன்னா லூமியோ டிவி பத்தி நம்ம போட்டிருக்கும் போதும் நம்ம நண்பர்களே கீழே கம்யூனிட்டி மெம்பர்ஸே வந்து என்ன போட்டாங்கன்னா, அண்ணா லோடிங் டைம்ல எனக்கு புரியுதுண்ணே, நமக்கு பேனல் டிவியில பேனல் முக்கியமா இல்லாட்டி லோடிங் டைம் முக்கியமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு நீங்க சொல்றது புரியுது. சப்போஸ் என்னோட பூட் டைம் 2 minutes, ஆப் லோடிங் டைம் 30 seconds, எனக்கு புரியுது. அவ்வளவு நேரம் ஆகுது. மொத்தம் ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல ஆனாதான் நான் வந்து நான் பார்க்க நினைச்சதே பார்க்க போறேன்றது எனக்கு புரியுது. ஆனா நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இன்னொரும் எல்லாரும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எனக்கு பேனல் தான் முக்கியம், நான் வேணும்னா ஒரு ஃபயர் டிவி ஸ்டிக் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ஃபயர் டிவி ஸ்டிக் வந்து ஃபாஸ்டா இருக்கும் இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா, சோ அதுதான் இவங்களும் என்னன்னா இவங்களும் அதே மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. மேபி இவங்களுக்கு யாராவது ஃபீட்பேக் கொடுத்துருந்துருக்கலாம் இன்டர்னலா. எப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து பேனல் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்னன்னா 60 Hz பேனல் TCL-ஓட டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா 120 Hz வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். ஓகே, சரியா. அது வந்து எப்பெல்லாம் உனக்கு கிக்கின் ஆகும்னா மெயினா கேமிங் மானிட்டர் யூஸ் பண்ணா அப்போ உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது அந்த இடத்துல வந்து அந்த லூமியோ டிவில 60 Hz தான் போகும் மேக்ஸிமம். அந்த மீதி டிவிஸ் எல்லாமே மோஸ்ட்லி உனக்கு 60 Hz. ஆனா இவன் வந்து 120 Hz பண்றான். அது TCL-ஓட தான். ஆனா அது ஃப்ரேம் இன்டர்போலேஷன் தான். TCL-ஓட தான் டிஸ்ப்ளே. அந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி வந்து TCL தான் வச்சிருக்காங்க. 60 Hz. அதே மாதிரி நெக்ஸ்ட் பேப்பர் டெக்னாலஜி கொண்டு வந்து உங்க போன்ல ரிலீஸ் பண்ணுங்களேன் பாப்போம். அது டிவில மட்டும் நல்லா அப்படி வரீங்க, நல்லா ஆட்டின்னு வரீங்களே, போன்ல வந்து கொண்டு வாங்கல இங்க் நெக்ஸ்ட் பேப்பர்லாம் நீ பார்த்தல, அதுவும் TCL தான். ஆமா, TCL-ஓட போன்ல நெக்ஸ்ட் பேப்பர் வந்து இப்ப Alcatel-ல இருக்கு. ஆமா, இப்ப Alcatel V3 Ultra நம்ம ஊர்ல வந்துருச்சு. நம்ம ஊர்ல வந்து அது 6300 ஓட இருக்க போகுதுன்னு வச்சுக்க. இப்ப இதுதான்டா பிரச்சனையா இருக்கு எனக்கு. ஒரு மாதிரி உனக்கு புரியுதா? 8000 ரூபாவா? எவ்வளவு இனிப்பு குடுக்குறேன் பாருங்க. 8000 ரூபாவா? 20000 ரூபாய். 20000 ரூபாய்க்கு நான் எதுக்கு 6300 கொடுத்து வாங்கணும்? அது அந்த நெக்ஸ்ட் பேப்பர் டெக்னாலஜிக்காக. சரி, நம்ம இதை பத்தி டிபேட் பண்ணுவோம். இப்ப ஃபேக்ட் என்னன்னா, இதுல மொத்தம் நான் பார்த்தது இதுதான்டா. சோ இப்போ நீ வந்து இதை பாக்குற இல்லையா, உனக்கு ஆக்சுவலா பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது என்ன தோணுது? ஆவரேஜ். அதாவது நான் 3 டிவி பார்த்துருக்கேன்ல, இது 3வது டிவி. ஓகேவா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப லிமிட்டடுங்க, ஆனா டெப்த் மட்டும் அதிகம். அதனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்த டிவி டோர் டிவி. ஆமா, டோர் டிவி வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் டிவி. ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிவி ஆன் பண்ணோன்னா ஆச்சரியம் என்ன அப்படின்னா, என்னது இதுக்கும் அதே இன்டர்ஃபேஸ் இருக்கு, டோர் டிவிலயும் அதே இன்டர்ஃபேஸ், இதுலயும் அதே இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் தான் அப்படியே டோர் டிவிலயும். ஓகேவா? இதே மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி அந்த டிரான்சிஷன்லாம் இல்லாம இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டக்காய் தான் வரும். நான் பார்த்த உடனே அது டோர் இன்டர்ஃபேஸ். ஆனா அது ஆண்ட்ராய்ட் டிவி. ஓகேவா? அந்த டிவில பில்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்ப சும்மா நின்றுகிட்டு இருக்குல்ல இந்த டிவி, காத்து நம்ம ஃபேன் போட்டிருக்கோம், அதுல வந்து இப்படி ஆடும். ஓ, ஓகே. அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி அது. இது வந்து ஆடல. ஆமா, ஓகேவா? ஆனா ஆட்டி விட்டா ஆடுது. ஆமா, ஆட்டி. அதே அந்த லூமியோ ஆடாது. அது வந்து ரொம்ப ஸ்டடியா இருக்கு. நல்ல ஸ்டடியான ஒரு, அது மெட்டலா ஸ்டாண்ட்? அது ஸ்டாண்ட் மெட்டல் கிடையாது. இது பிளாஸ்டிக். ஆனா இந்த பிளாஸ்டிக் கிடையாது. அது வந்து இன்னும் ஹையர் கிரேட் பிளாஸ்டிக். இதுல நல்லா தெரியுது ஃப்ளெக்ஸ், அதுல வந்து ஃப்ளெக்ஸ் தெரியாது. ஸோ அந்த விதத்துல. ஆனா ஆப்வியஸ்லி இந்த பேனல் வந்து லூமியோ பேனலை விட பெட்டர். டோர் பேனலை விட அட்லீஸ்ட் 4 times பெட்டர். டோர் வந்து அவங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் கம்மி பிரைஸ் வேற. அது ரொம்ப கம்மி பிரைஸ்ல டோர். பேக் லைட்லாம் ரொம்ப அப்படியே தெரியும். பேக் லைட்ல இந்த இடத்துல அப்படியே ஒரு பேட்ச் மாதிரி தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல பார்க்கும்போது எனக்கு பில்ட் குவாலிட்டி இதுல வந்து ஆவரேஜ் நல்லா இருக்கு. இந்த மெட்டல் ஃப்ரேமு அப்புறம் அந்த பேக் எல்லாம் நல்லா இருக்கு. டெஃபினெட்லி லூமியோட பில்ட் குவாலிட்டி எனக்கு வந்து இதோட ஸ்லைட்லி பெட்டரா தெரிஞ்சுது.
இதோட பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. பட் இந்த மாதிரி ஆடுறது வந்து எனக்கு ஸ்டாண்டை விட பெட்டர் வால் மவுண்டட் தான் பெஸ்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல அடுத்து என்னன்னா, இந்த பொதுவா பேனல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 4K பேனல் ரைட்டு. வியூவிங் ஆங்கிள்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தியா? வியூவிங் ஆங்கிள் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததுமே, ஏன்னா சுற்றி நம்ம இந்த பல்புலாம் போட்டுருக்கிறதுக்கு அதுக்கும் கடியாக இருக்கணும்னு நினச்சேன். சைட்ல இருந்துலாம் பார்த்தா நல்லா தெரிஞ்சுது, சூப்பரா இருக்கு. நான் சைடில் ஆமா சைட்ல இருந்து பார்த்ததும் வந்து சூப்பர். டிஸ்பிளே வைஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு. 38,000க்கு 4Kல இந்த பேனல், எஸ்பெஷலி நம்ம கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த டிவியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த விதத்துல மல்டி யூஸ். இன்கேஸ் நீங்க வந்து வெறும் டிவியா தான் வைக்க போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது வேற கதை. இங்க வந்து நான் டிவியாவும் யூஸ் பண்ணுவேன், நான் வந்து கான்சோலும் வச்சிருக்கேன், இல்லாட்டி நான் ஒரு மீடியா சென்டர் பிசி ஒன்று சின்னதா வச்சிருக்கேன், அதை நான் கனெக்ட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்லாம் அந்த மாதிரி யூஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. பழைய கம்ப்யூட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணி உட்காந்து அந்த பழைய கேம்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. சின்ன பசங்களுக்கு 8-பிட் கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு இது நல்லா இருக்கும் போல இருக்கு. டிஸ்பிளே இவ்வளவு சூப்பரா இருக்கு. இல்ல அதான் இவங்க கிட்ட மல்டி யூஸ்க்கு நல்லா இருக்கும். இவங்க கிட்ட அந்த மல்டி யூஸ் டிஸ்பிளேங்கிறது தான் அவங்களோட கிளைமாவும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு சும்மா ப்ரீஃபிங் கொடுப்பாங்க இல்லையா, ப்ரீஃபிங்லயும் அவங்க வந்து பேனல் பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. பிளஸ் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வேணும், நான் அவங்க கிட்ட என்ன கேட்டேன்னா எனக்கு ஆண்ட்ராய்டு தாங்க வேணும் அப்படின்னா எக்ஸ் சீரிஸ் வாங்கிக்கோங்க. ஓகே. எனக்கு நான் ஏன் ஆண்ட்ராய்டு அப்படின்றேன்னா சிமிலர் பிரைஸ் மாதிரி தான் இருந்தது. என்ன மெயினா நான் எதிர்பார்த்தேன்னா ஆண்ட்ராய்டுல ஆப் ஸ்டோர்ல வந்து ஆப்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நிறைய இருக்கு. ஆனா அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இதுல இருக்கிற நேட்டிவ் ப்ராசரை வச்சு நம்ம கேமிங்லாம் எய்ம் பண்ண முடியாது. பிளஸ் இந்த ரிமோட் வச்சுலாம் கேமிங்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நான் திரும்பியும் என்ன சொல்லுவேன்னா, ஏன் இந்த ரிமோட் இந்த மாதிரி இருக்கு? இது ஃபயர் ஸ்டிக் ரிமோட்டையும் நார்மல் ஒரு டிவி ரிமோட்டையும் இவ்வளவு இடம் இங்க தெரியல. அத இங்க பாரு, எல்லாரும் புரியுது, அந்த இடத்துல எல்லாரும் கையில பிடிச்சிப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்த அப்படி வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு லூமியோட ரிமோட் ரொம்ப பிடிச்சது. எனக்கு அதுல 000 மாதிரில இருந்தது. நம்ம மெம்பரேன் லேயர் பட்டன் செமையா இருந்தது. பட்டன் அந்த மெம்பரேன் லேயர் செமையா இருந்தது. இதுல என்னன்னா இப்போ இந்த ரிமோட் பார்த்தல, இதுலயும் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல. இவன் லோக்கல் டிவி நம்பர் கொடுத்திருக்கானா, இவன் லோக்கல் டிவிக்கு அந்த ரிமோட் யூஸ் பண்ண சொல்லி இப்போ இத கட் பண்ணிட்டா நார்மல் ரிமோட் மாதிரி ஆயிரும். இது யூனிவர்சல் ரிமோட் மாதிரி அவன் ட்ரை பண்ணிருக்கான்டா. ஓகே. இப்போ நமக்கு இது பின்னாடி வந்து லோக்கல் டிவி கேபிள் கனெக்ஷனுக்கான பாயிண்ட்லாம் இருக்கு. இந்த லைவ் பட்டன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்போ லோக்கல் டிவி போயிட்டோம்னா அப்போ வந்து நம்பர் செலுத்துவோம்ல 20 30ன்னு அதுக்காக கொடுத்து வச்சிருக்கான். பட் ஆனா ரிமோட் வந்து டால் தான். செட் டாப் பாக்ஸ் யூஸ் பண்றவங்க அந்த மாதிரிலாம் அதான் இல்ல எல்லா பாசிபிலிட்டிஸும் பின்னாடி ஆக்சுவலா கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லா ப்ரொவிஷனும் இருக்கட்டும், யாருக்கு என்ன வேணுமோ லோக்கல்ல யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓகே ஓகே. லைவ் டிவி நீ சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் இருக்கு. நம்ம ஆண்டானா டிவிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் இது வந்து ஒரு ஃபேக்டர்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 34 வாட் ஸ்பீக்கர் இதுல இருக்கு. 34 வாட்டா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஸ்பீக்கர் குவாலிட்டிக்கு என்னாச்சு, சவுண்ட் பார் வாங்க வைப்பாங்களா வாங்க வைக்க மாட்டாங்க, அது நீ இப்போ சொல்லு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். எனக்கு என்னன்னா, நான் ரெக்கார்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். போன தடவை என்னாச்சு, நாங்க என்ன பண்ணிட்டோம், எஸ்ஆர்கே நானும் அப்படியே மைக்கு, இது ஆல்ரெடி ஏஎன்சி மைக்கு, இந்த மைக்கை கொண்டு போய் டிவி பக்கத்துல வச்சிட்டோம். அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஆடியோவே கம்மியா தான் கட்டுச்சு. நான் அதனால தான் கீழே போய் கமெண்டே போட்டேன், எங்க டிவி ஆக்சுவலா நல்லா தாங்க இருந்தது ஸ்பீக்கரு, ஆனா அதுல கேட்காது. ஏன்னா மக்களும் யாரும் பெருசா கேட்கல. இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல. எனக்கு எப்படி இந்த வீடியோல டேய் இது அந்த ஆடியோ இல்லையாடா அப்படி இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்றேன், யூடியூப் அலெக்ஸா ரெஸ்பான்சிவா இருந்ததுடா, மைக்கு செம்ம ரெஸ்பான்சிவா இருந்தது. சூப்பர். இவங்க ஃபுல்லா உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க பாரு, ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்றது. இது முன்னெல்லாம்டா ஃபயர்ல எப்பயுமே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். முன்னெல்லாம் இது வந்து என்ட்ரி லெவல் ஆண்ட்ராய்ட் டிவில எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் அழுத்தி முடிச்சு அதை நாங்க கரெக்ட் அந்த விதத்துல இந்த ஃபயர் டிவில வந்து இது ஃபாஸ்ட் தான். ஓகே, இந்த இடத்துல சும்மா வைக்கிறேன். மேல வால்யூம் இருக்குடா. சரவுண்ட் ஆஃப் பண்ண சரவுண்ட், அது ஒரு கூத்து இருக்கு. இங்க இருக்கு பாரு,
இது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா சரவுண்ட் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா நார்மலா அந்த ஆண்ட்ராய்டு கூகுள் ஓஎஸ்ல வந்து என்ன பண்ணுச்சுன்னா பேக்ல ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஆமா 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 ஃபயர் டிவில பார்த்தனா ஆமா இங்க பாரு அது அப்படியே பாஸ் ஆயிடும், சைடுல ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, இதுல ஒரு டிக்கி டிக்குன்னு சவுண்ட் வேற. என்னையா அது பேஸ் ட்ரிபிள் பேலன்ஸ்னு 3 இது ஈக்குவலைசர், அது 2 தான் பேஸ் ட்ரிபிள் பேலன்ஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆமா பேஸும் ட்ரிபிளும் தான். இப்போ ஸ்டாண்டர்ட் மோட்ல இருக்கு, மியூசிக், ஃபிலிம், கிளியர் வாய்ஸ். ஏன் இவ்வளவு சரவுண்ட் அதிகமா இருக்கு? இப்போ மியூசிக் வச்சிருக்கேன். இதுவே ஏத்தி விட்டுருச்சு எல்லாத்தையும். ஆமா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பா. இது ஆஃப் பண்ணியா? என்ன இந்த டிடிஎஸ் வர்ச்சுவல்னு போட்டு எதையாவது ஒண்ணு போட்டு வச்சிடுறாங்க. எனக்கு பக்கத்துல இருக்கிற சவுண்ட் ட்ரூ வால்யூம், டயலாக் கிளாரிட்டி அது தனியா இருக்கு. அது மேபி ஸ்டாண்டர்ட் போட்டு போய் எனேபிள் பண்ணலாம் போல. வோக்கல்ஸ் மட்டும் பூஸ்ட் ஆகுது. பாப்போம் இது எப்படி. ஸ்லைட்லி பெட்டர். உள்ள கிட்ட வித்தியாசம் தெரியாது, ஆக மாட்டேங்குது பெருசா. இங்க பாரு 70 இருக்குல்ல, இது இப்ப இதுக்கப்புறம் நான் இறக்கும் போது இறங்கும் பாரு. நிறைய அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நான் அப்ப யோசிச்சேன்னா, ஆக்சுவலா இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும்ல, 70 தான் அது. அது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இன்னும் பூஸ்ட் பண்ணலாம்டா. பூஸ்ட் பண்ணா டிஸ்டார்ட் ஆகும்ல, டிஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நிறுத்திட்டு 70 வரைக்கும் தான் கிளாரிட்டி இருக்கு. அவ்வளவுதான். ஸ்பீக்கர் எனக்கு ஓகே, நான் அவ்வளவு சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்குப்பா ஸ்பீக்கர், இப்படி ஒரு ஸ்பீக்கர் நான் கேட்டதே இல்ல, வாவ் அப்படின்ற அளவுக்குலாம் இல்ல. ஆனா அவங்க ப்ராமிஸ் பண்ணது 34 வாட் ஸ்பீக்கர். ரொம்ப பெருசா அவங்க எதுவும் சொல்லல. அவங்க சொன்னதே இதுதான், 34 வாட் ஸ்பீக்கர், பேஸ்க்காக கொஞ்சம் பூஸ்டடா இருக்கும் அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் பார்க்கும்போது வந்து பேஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தேன்னா, பொதுவா இப்போ நார்மலா 30 வாட் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பார்த்திருப்போம் இல்லையா மார்க்கெட்லயே, அதுல எல்லாம் எப்படி இருக்கும்னா மோஸ்டா ரொம்ப அப்படியே ஃபிளாட்டா இருக்கும்டா. இது பெட்டரா இருக்கு. இது பயங்கரமா இருக்கும்டா. இதுவும் 30 வாட் தான். இந்த டிவி ஸ்பீக்கரோட இது பெட்டரா இருக்கு. இவனுங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஸ்பீக்கர் எடுத்து இது உள்ள வைக்கிறதுக்கு என்னவா, அங்கதான் பிரச்சனை. நீ சொன்ன அதே கான்செப்ட் தான். தின்னான போன் வேணுமா காம்பாக்டான போன் வேணுமா? எல்லாரும் தின்னான டிவி கேக்குறாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆமா, எதுக்கு எல்லாரும் டிவி இப்ப தின்னா கேக்குறாங்க? எனக்கு எப்படின்னா, நான் நார்மலா யோசிச்சது வால் மவுண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இவ்வளவு திக் இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப எவ்வளவு சூப்பர் ஸ்பீக்கர் உள்ள பிளேஸ் பண்ணலாம். நிறைய பேர் இப்ப எப்படின்னா தின் டிவிங்கிறது ஒரு பாயிண்டா இருக்கு. இப்போ தின்னர் பெசல்ஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டிவியே தின்னா இருக்கிறது ஒரு ஃபேக்டா வச்சு நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க டிவில. ஆமா, அதனால இப்ப என்ன ஆயிடும், நிறைய பேருக்கு வந்து இதனாலே உள்ள வந்து அவங்களும் தின் டிவி பண்றத யோசிக்க வேண்டியதாயிடுது. அது எப்பனா இந்த ஹால்ல வந்து இப்ப டேபிள் மேல அதை பிளேஸ் பண்றாங்கன்னு வையேன், சைட்ல இருந்து பார்த்தா தின்னா இருக்கும். அது வந்து எனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுடா. இப்போ இல்ல, இப்போடு எல்ஜி சோனியே இந்த நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டாங்கன்னா, எல்ஜில என்ன தெரியுமா சொல்லிட்டான், சோனி எல்ஜிலாம் தின்னான டிவியை பண்ணிட்டு அவங்களே சவுண்ட் தனியா கொடுக்குறாங்க. எல்ஜியோட வால்பேப்பர் டிவி கூட பாத்தியா, ஒட்டிக்கோங்க பாக்ஸ் தனியா கொடுத்துறேன். எதனாலன்னா மக்களுக்கு அந்த கிரீட் இருக்கு, எனக்கு தின் வேணும். இப்ப போனும் அதனாலதான் திரும்ப இந்த தின்னு. எனக்கு வந்து என்னன்னா, நீ தின்னா போன் கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்ல, டியூரபிலிட்டி வந்து ப்ராமிஸ் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி 3900 mAh கொடுக்கிறதுக்கு கொடுக்காம இருக்கலாம். நாங்கலாம் இந்த காலத்துல அதுக்கு வேற எம்கேபிசி போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்களே. 3900 mAh எம்கேபிசி ஏதோ சொல்லிருப்பான் போல. ஆப்பிள் 17 இருக்குல்ல, ஐபோன் 17 அதுல 2800 இருக்கும்னு சொல்லி கிளைம் இருக்கு. அதுக்கு பாரு, அதானா எனக்கு ஓகே, அதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் மீம் போட்டிருந்தாங்க, பார்த்தேன் அந்த மீம் தான். ஸோ இதுல ஸ்பீக்கர் சவுண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்க வேணாம். பட் ஓகே, டீசென்ட், நல்லா தெரிஞ்சு இப்போ பரோரை விட பெட்டரா இருக்கு. இல்ல இப்ப பரத் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் யோசிக்க தோணும்ல நமக்கு. என்னன்னா, இப்போ இந்த வெளியில அவுட்டோர் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு போர்ட்டபிள் அவுட்டோர் ஸ்பீக்கர், அது ஆக்சுவலா வால்யூம் எனக்கு ஞாபகம் இருக்கா நீ போட்டு காமிச்சது. இது டெஃபினெட்லி பெட்டர் ஸ்பீக்கர் இதை விட. அப்போ இது என்ன பண்ண முடியும்னா, இதோட திக்னஸ் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, பேஸ் வந்து இந்த திக்னஸ் இருந்ததுன்னா, இந்த டிவியோட பேஸ் வந்து இந்த திக்னஸ் இருந்ததுன்னா அதை உள்ள பிளேஸ் பண்ணிடலாம். இல்லையா அப்ப இந்த திக்னஸ் இவனுக்கு என்ன, அதான் சொல்றேன்ல, ஏயா இதுக்கு மட்டும் ஒரு திக்னஸ் ஒரு இடத்துல வைக்க வேண்டியதானே, வைக்கலாமே. அந்த மாதிரியான டிவிஸ் எல்லாம் முன்ன பண்ணாங்க, தனியா சவுண்ட் பார் அட்டாச்ட் மாதிரி வரும், அது பெட்டரா இருந்தது ஆடியோ டெலிவர் பண்ணும்போது. நம்ம பழைய இந்த டோர் டிவி யோசிச்சு பாரு, நம்ம பழைய டோர் டிவி சைடுல இருக்கும் ஸ்பீக்கர்ஸ் தெளிவா,
நல்ல Projection உட்டன் இதுல TV, ஆமா. சூப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதான் அந்த மாதிரி வந்து இப்போ எல்லாரும் ஏங்க இது எப்படிங்க பெட்டரா இருக்கலாம் இதை விட? எனக்கு தான் கேள்வி. நீங்களே யோசிங்க. நியாயமா இருக்குதா இல்லையா? இது பெட்டரா இருக்கு சவுண்டு. இதே சவுண்டை இது உள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாரு. கேவலமா தான் இருக்கு மத்த டிவிலாம். நீ நல்ல டிவி தானே பண்ற. இல்ல இதை உள்ள வச்சிருந்தா நேரம் மாசம் வேற லெவல்ல இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். செதறி இருக்கும். சோ அது ஒண்ணு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த ஃபயர் டிவியோட ரெஸ்பான்சிவ்னஸ் அது ஃபாஸ்டா தான் இருக்கு. ஃபயர் டிவிங்கிறனால ஃபாஸ்டா இருக்கு. ஒருவேளை ஆண்ட்ராய்ட் டிவி அதாவது கூகுள் டிவிங்கிறதே இப்போ ஆக்சுவலா ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்ட்டு தான் ஆண்ட்ராய்ட் டிவி மேல கூகுள் டிவி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது இப்போ ஓரளவுக்கு குவிக்கா தான் இருக்கு. இருந்தாலும் இதுல ஓகே, ஆனா ஆல்ரெடி ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது உங்களுக்கு யூஐஏ கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா இப்போ அந்த கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம அந்த வால்யூம் மாத்த ட்ரை பண்ணதே ஜோக்கா இருந்தது பாத்தியா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து ரொம்ப பேஸா இருக்கடா. இன்னொன்னு என்னன்னா எனக்கு இந்த கிரே இருக்கு பாத்தியா, இவனோட யூஐல என்னடா கிரே இது. ஆமா இது என்ன வித்தியாசமா இங்க ஒரு சைடுல ஒரு கிரே இருக்கும், நடுவுல ஒரு கிரே இருக்கும். அது அப்படின்னு தான் இருக்கு. எனக்கு இந்த கிரேக்கு பதில் இவங்க வேற ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஃபயர் ஓஎஸ் டீம் இந்த கிரேனாலே என்ன ஆயிடுது, நிறைய பேருக்கு வந்து அது என்ன கிரேனே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபயர் ஓஎஸ் பாக்குற நிறைய பேருக்கு பேனல் சாஃப்ட்வேர்ல அப்படி என்னடா எல்லாரும் இப்படி பேக் மாறவே இல்லை தெரியுமா. இத்தனைக்கும் நான் ஃபயர் ஓஎஸ் 5 யூஸ் பண்ணும்போது இப்படிதான் இருந்தது. 8 யூஸ் பண்றேன் அப்படியே தான் இருக்குது. உள்ள பெட்டரா இருந்துச்சியா? அது கரெக்ட் தான். இப்போ 8ல ப்ளூலாம் அதிகமா இருந்துச்சு. இது என்ன ஒரே கிரேயா இருக்கு. இதுல கிரே தான் இருக்கு. ப்ளூலாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. உண்மைதான். இதுல அதான் ஆண்ட்ராய்ட் 5 பேஸ்ட் இருந்தது இல்லையா ஃபயர் ஓஎஸ், அப்பெல்லாம் வந்து ப்ளூ ரொம்ப அதிகமாவே இருந்தது. ஓகே ஆமா ஆமா ஆமா. இது வந்து எப்படி போயிடுச்சுன்னா மெட்டீரியல் யூக்கு பக்கத்துல வந்த மாதிரி இருக்கு. அதான் ஆண்ட்ராய்ட் 11ல இந்த பேட்ச் வால் இன்டர்ஃபேஸ்லாம் கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் அந்த டிவில மட்டும் தானா? அதுலயும் பேட்ச் வால் இருந்ததுன்னா தான் இப்போ கூகுள் டிவி அப்படின்னா கூகுள் டிவியா மாறிடும் போல. ஓ ஃபயர் டிவினா ஃபயர் டிவி. முன்ன ஆண்ட்ராய்ட் டிவியா இருக்கும்போது பேட்ச் வால் தனியா இருந்தது. இப்போ பேட்ச் வால்லாம் கிடையாதா? பேட்ச் வால் இருக்கானே தெரியலையே. என்னப்பா மேபி நம்ம ஆளுங்க யாராவது இப்ப இன்கேஸ் ஷாமியோட ஆண்ட்ராய்ட் டிவி இப்போ உள்ளது எக்ஸ் சீரிஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணது இல்லை, அதனால அதுல எக்ஸ் சீரிஸ்ல வந்து பேட்ச் வால் இருக்கான்னு தெரியல. பட் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. பட் இன்னொன்னு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னதான் இது ஃபாஸ்டா இருந்தாலும் லூமியோ டிவி வந்து மோர் ஃப்ளூயிடாவும் இன்னும் பெட்டர் அனிமேஷன்ஸோட இருந்துச்சு. அதுக்கு காரணம் கூகுள் டிவி. இன்னொன்று என்னன்னா கூகுள் டிவியும் ஒரு காரணம், பிளஸ் அவங்களதுல இருந்த கார்டெக்ஸ் A73. ஆமா இதுல கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு லேக் தெரியுது. இங்க இருந்து மூவ் ஆகும் போதே ஒரு சின்ன ஒரு லேக். அது வந்து இன்டர்ஃபேஸ் லேக், அது பெர்ஃபார்மன்ஸ் லேக் கிடையாது. அது இன்டர்ஃபேஸ் அப்படி பண்ணி வச்சிருக்கான். ஒரு சின்ன ஒரு லேக் தெரியுது, ஒரு லேட்டன்சி. அந்த லேட்டன்சி மட்டும் அவனுங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முதல்ல இந்த ஃபயர் ஓஎஸ் டீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணணும். இந்த ஓஎஸ் டீம் எல்லாமே ரொம்ப பிரச்சனை பண்றாங்கயா. எல்லா கம்பெனிலயுமே இப்போ ஓஎஸ் டீம் மோசமான நிலைமையில இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சாம்சங் ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. சாம்சங் சூப்பர். அதனாலதான் சாம்சங் டிவி எப்படி இருக்கு? சாம்சங் டிவி டிசைன் ஓஎஸ்ல எல்ஜி வெப் ஓஎஸ். எல்ஜி வெப் ஓஎஸ் அது நான் யூஸ் பண்ண சூப்பரா இருக்கு. எல்ஜி வெப் ஓஎஸ். எல்ஜி வெப் ஓஎஸ்ல அந்த மேஜிக் ரிமோட் வேற லெவல்யா. அந்த வாண்ட வச்சு அப்படி சுத்தி 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 விளையாடலாம். நிறைய பேர் இருக்கு அதெல்லாம். என்னோட கசின் வீட்ல எல்லாம் எல்ஜி தான் ரொம்ப வருஷமா. செம்மையா இருக்கு. ஃப்ரெண்ட் வீட்ல 65 இன்ச் 4K OLED பார்த்து மிரண்டு போயிட்டேன். எல்ஜி வேற லெவல்ல இருந்தது. சோ அதான் இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா ஓவராலா படம் பார்க்கறதுக்குலாம் செம்மையா இருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ நார்மலா யாராவது ஒருத்தங்க ஒரு வீட்டில் ஹாலில் மாட்டுறாங்க அப்படின்னும் போது அக்செப்டபிளா இருக்கும். ஆனா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சவுண்ட் பார், அதனால தான் நிறைய பேர் சவுண்ட் பார் வாங்குறத பார்க்க. சவுண்ட் பார் வாங்கி தான் ஆகணும். நீங்க உங்களுக்கு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிவி வாங்குனீங்க அப்படின்னா 38,000 ரூபாய்க்கு இந்த டிவி கிடைக்காது. பிளஸ் ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு சவுண்ட் பார் வாங்கிட்டீங்க. இல்லனா இந்த மாதிரி சவுண்ட் பாரே போதும்டா. நான் கேட்டா ஆக்ஸ் மாட்டி பேசாம கீழே கொத்தங்க சும்மா நறுக்குன்னு இருக்குங்க. 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு. ஆமா என்ன ரொம்ப அடிக்கல. ஆமா இந்த மாதிரி தான் வாங்கி வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அது ஆல்ரெடி வச்சிருப்பாங்க சில பேர்லாம் 5.1 அவங்களுக்குலாம் ஏன் இந்த டிவியை வாங்க போறாங்கன்னா கரெக்ட் சோனி வாங்குவாங்க. ஆல்ரெடி பேனாசோனிக் பிலிப்ஸ் இதெல்லாம் சவுண்ட் பேனாசோனிக்லாம் இருக்கானா இன்னும்? அதான் தெரியலடா. வேணாம் பிலிப்ஸ் தான். பிபிஎல்லாம் ஒருத்தர் இருந்தானேயா. அதான்டா வேணாம் பிலிப்ஸ் தான். எல்லாம் காணாம எல்லாம் போயிட்டான். ஆமா சரி ஓகே அட்லீஸ்ட் ஓனிடாவாவது இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் நார்மல் ஓனிடா கிடையாதுங்க. இப்போ ஏதோ ஃபேக் ஓனிடா. நல்லா கொம்புலாம் வச்சுட்டு ஒருத்தர் வருவாரு டிவி விற்க. நல்லா வித்துச்சு அந்த டிவி. எங்க வீட்டுல ரொம்ப நாள் அதான் வச்சிருந்தாங்க. ஓனிடா டிவி தான். அதெல்லாம் மாறிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து நாங்க எதிர்பார்த்து பழைய பிராண்ட்ஸ் அந்த ஓஜி ஃபீல் அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்பெல்லாம் வெறும் ஸ்கிரீன் தான் வருது. ஆமா ஸ்கிரீன் வேற இப்படி தள்ளன ஏதோ ஆகுது. ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ அதான் ஓகே 38,000 இப்பெல்லாம் டிவி கிடைக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் வந்து நம்ம 2018ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, 19லாம். அப்போ வந்து 55 இன்ச்சு QLEDன்னு அப்போ சொல்லும் போதெல்லாம்
அதுக்கும் மேல 60 70. ஆமா ஆமாடா, அப்புறமா தான் குறைஞ்சது. அப்புறம் QLED சர்வசாதாரணமாயிடுச்சு. மோட்டோவும் நோக்கியா அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது இல்ல, அகைன் ரீபிராண்டிங் மாதிரி அசம்பிள்டு. அப்பதான் 50 தொட்டுச்சு, 55 இன்ச் 50K அப்படின்னு. இப்போ வந்து அப்படியே இறங்கி 38,000 35,000க்குலாம் வர ஆரம்பிச்சிருக்கு டிவி. ஸோ அப்படியே போக போக அஃபோர்டபுளா மாறும். அது யதார்த்தம் தான். அதுக்கேற்ற மாதிரியான காம்ப்ரமைஸ் தான் நீங்க எங்க பாப்பீங்கன்னா பில்டு குவாலிட்டியில பாப்பீங்க, ஸ்பீக்கர்ல பாப்பீங்க, சிலர் பேனல்லே வச்சிருவானுங்க காம்ப்ரமைஸ். ஆனா இவ்வளவு ஆப்ஷன் கொடுக்குறானுங்களே, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. உண்மைதான். ஏன்னா ஒரு பக்கம் ஃபயர் டிவின்றான், இன்னொரு பக்கம் ஆண்ட்ராய்ட் டிவின்றான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அந்த ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கி ஃபயர் ஸ்டிக் போட்டுக்குவா அப்படின்னு தோணுது. அப்புறம் எதுக்கு நான் ஃபயர் டிவி வாங்கணும்னு தோணுது. நிறைய கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இப்போ ஃபயர் டிவி வாங்கி அதுல ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் போட்டுப்பாங்க போல. எப்படி ஆப்பிள் டிவி போடு, அடுத்து ஆப்பிள் டிவி போடலாம், NVIDIA ஷீல்டு போடலாம். NVIDIA ஷீல்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா இல்ல, அதெல்லாம் போட்டா கேமே ஆடலாம். அது வந்து ஒரு எக்ஸ்பாக்ஸ் மாதிரி டிவிக்கு. கரெக்ட். ஜாலியா போட்டு விளையாண்டுட்டு. அதை வேற சொல்லிட்டு எப்ப எல்லாம் கேம் கான்சோல் எப்ப எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் அது இது எல்லாம் இருக்குது. கேம் கான்சோல், பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ். ஒரு நல்ல எனக்கு டிஸ்ப்ளே வேணும், அவ்வளவுதான். நல்ல டிஸ்ப்ளே. எக்ஸ்பாக்ஸ் இதுல மாட்டிட்டு என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். இவனுங்க வந்து 50% சால்வ் பண்ணிட்டானுங்க. நல்ல டிஸ்ப்ளே, நல்ல சவுண்ட் மட்டும் கொடுத்துருந்தானுங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்ட உடனே அப்படின்னு இருந்துருச்சுன்னா சம டிவி. அந்த அவுட்டோர் ஸ்பீக்கர் மாதிரி இருந்ததுன்னா 50% பாஸ். ஏன்னா இதுல வந்து என்ன மேட்டர்னா, லவுட்னஸ் கூட எங்களுக்கு பிரச்சனை தெரியல, கிளாரிட்டி பிரச்சனை தெரியல. ஆனா பேஸ் இல்ல. பேஸ் இருக்கு ஆவரேஜா இருக்கு. அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி மர்ஜ் ஆன மாதிரி இருக்கு. அந்த ஸ்பீக்கர்ல செப்பரேஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதான் 30 வாட்டுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்து சவுண்ட் ரூம் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அது எப்படி கொடுத்துருப்பாங்க, வேலை பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இடமே இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு இடம். இவ்வளவுதாங்க இருக்கு இடம். தின் டிவிடா. சரி வாங்க, S25 Edge வாங்குங்க, அப்புறம் இந்த டிவி வாங்குங்க, அப்புறம் ஒரு சவுண்ட் பார் வாங்குங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. தின்னாருங்க. ரைட்டு, ஓகே. ஸோ அதான் சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. பசங்க தான் மேக்ஸிமம் இதில் உட்காந்து யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. மற்றபடி வேற எந்த விஷயமும் பார்க்கல. அண்டு நம்ம இது பார்ப்போம்லடா, ஸ்டாண்ட் பையும் செட் எப்படி ஆண்ட்ராய்ட் கூகுள் டிவிலலாம் இருக்கோ அதே மாதிரி இதுலயும் குயிக்கா இருக்கு. இப்போ இதுல இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த பட்டன் அழுத்தினா வேக் ஆகும். மச் ஃபாஸ்டர்ல. ஆமா, ஃபயர் ஸ்டிக், இது ஃபயர் டிவி வந்து ஸ்டாண்ட் பை எப்பயுமே சூப்பர். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இது வந்து லூமியோட ஃபாஸ்ட். அதான் ஃபயர் தான் ஃபயரா இருக்கு. அதான் ஃபயர் டிவி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் எவன் வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த டிவி ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா அவங்களுக்கு. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நல்ல பேனலா பார்த்து வாங்கிட்டு ஃபயர் ஸ்டிக் சொல்லிட்டு போயிடுறாங்க. பேனல் நல்ல பேனலா வேணும்னு சொல்லி பார்த்து. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அதை நம்ம ஏன் மர்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம். ஆல்ரெடி இவங்க நிறைய, எனக்கு ஸ்மார்ட் போன் பிராண்ட் எல்லாம் டிவி ஸ்பேஸ்ல வந்து பெருசா சாதிக்க முடியலையோன்னு தோணுது எனக்கு. உண்மைதான். அவங்களால ஓன் டெக்னாலஜி எதுவும் கொண்டு வர முடியல. சிம்பிள்ரா, எல்லாமே எப்படி இருக்குன்னா, இதை எப்படி சொல்லலாம்னா, கடலை மிட்டாயின்னு சொன்னாலே கோயில்பட்டி மட்டும் ஏன் சொல்றீங்க, ஏன் நாங்க இங்க எங்கேயும் பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி வேற யாரும் இன்னைக்கு அதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களும் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ பேனலு அப்படின்னா ஷாமி வந்து இப்போ SOC பண்றாங்க, ஹாப்பியா இருக்கு. இப்போ பாத்துருப்பேன், எக்ஸ்ட்ரிங் பாத்துருப்பேன், ஓகே. ஷாமி பேனலை சொல்லுங்க அப்படின்னா, இல்லங்க நாங்க ஒன்றும் அதெல்லாம் பண்ணல. அப்ப யார் பேனல் இது? ஒன்னு TCL இருக்கு, இல்லாட்டி BOE இருக்கு, இல்லாட்டி ஷார்ப், இப்படிதான் இருக்கு. ஆமா. அப்போ உட்காந்து இவனுங்க கேலிபிரேட் பண்றதும் அதுல சாஃப்ட்வேர் போடுறதும் மட்டும் தான் வேலையா இருக்கு. அதுல பார்த்தா MIUI இல்ல, பேட்ச் வால தூக்கி. நான் கேட்டேன்டா, என்ன கேட்டேன்னா, இவங்க டீம் கிட்ட ஏன் ஹைப்பர்வைஸ் இல்லைன்னு கேட்டேன். ஹைப்பர்வைசர் தான் நல்லா இல்ல அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இப்போ வாட்ச்ல ஹைப்பர்வைஸ் வந்ததுக்கு அப்புறம் 2000 rupeesல ஒரு வாட்ச் இவ்வளவு ஸ்மூத்தா இருக்குமான்னு நான் பார்த்தேன். அதுதான் சொல்றேன். சரியா, இவ்வளவு ஃப்ளூயிடா, இவ்வளவு ரெஸ்பான்சிவா 2000 rupeesக்கு சாம்சங் முடியுமா? டைசன் வச்சிருக்கான். ஆமா, அவன் LG வெப்ஓஎஸ் வச்சிருக்கான். சோனி, சாம்சங்லாம், சாம்சங் சொல்லி, சோனி வந்து கூகுள் டிவியோட. ஆமா, கூகுள் டிவி தான். அவனுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாளா இருக்கான். ஆமா, அவனையும் விட்டுறலாம். வேற என்ன இருக்கு மேஜர் பிராண்ட்ஸ்? மீதி எல்லாம் கூகுள் டிவியோட இருக்கானுங்க. பேனல் இதுல நீ கேக்குற, அதான் இதுல ஒரு லாஜிக் வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ சாம்சங் கிட்ட டிசைன் இருக்கு, அவன் வந்து ஓகே ரைட். வெப்ஓஎஸ் இருக்கு LG கிட்ட, அதான் ஓகே ரைட். இப்போ நீ அதே மாதிரி சோனி சொல்லும்போது சோனி கிட்ட OS ஒன்று கிடையாது. அதனால சரி ஓகே, ஆண்ட்ராய்டு OSP யூஸ் பண்றான், ஓகே. இவங்க கிட்ட ஹைப்பர்வைஸ் இருக்கு, அது ஆண்ட்ராய்டாவே இருக்கட்டும், ஹைப்பர்வைஸ் இருக்கு. பட் அவங்க அது தெரியலடா. பட் சைனால பார்த்தோன்னா உனக்கு பெட்டரா இருக்கு. இந்த மாதிரியான அவங்களோட ஓன் எக்கோ சிஸ்டம் தாறுமாறா இருக்கு. இங்க என்ன ரெகுலேஷன் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, இல்லாட்டி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இல்ல. அவங்க டெவலப்பர்ஸ் வந்து இதுக்கு ஒதுக்கவே மாட்டேங்கிறாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது.
நீ அப்படி நினைக்கிற, எனக்கு என்ன தோணுதுன்னா 2K கிட்ஸோட கஷ்டப்பட்டு அது கூட இருக்கலாம், அவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. இங்க பாருங்க, 2K கிட்ஸை குறை சொல்லாதீங்க ப்ரோ, நீங்க கேட்கலாம், அப்படி கிடையாது. நீங்க மேபி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ற ஒரு ஆளா இருக்கலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நான் நிறைய இன்டர்னல் டீம்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க எல்லாரும் சொல்றது இதுதான், பசங்க எல்லாம் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறது இல்ல இப்பெல்லாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை சொன்னோம்னா அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் ஸ்விக்கில போய் காசு சம்பாதிச்சுட்டு நான் காசு சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறான், ஸ்டாக் மார்க்கெட்ல போய் காசு சம்பாதிச்சிட்டேங்கிறான். நாங்கெல்லாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஸ்விக்கியும் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்டும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இப்ப அவனுக்கு அதெல்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் அவன் இந்த வேலையை வந்து பார்க்க போறான்? அவனுக்கா இன்ட்ரெஸ்ட் வரணும். அவனுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப நாம பேசுறோம்ல, நம்மளை பாக்குற நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க போய் அதுல போய் வேலை பார்க்கணும். ஒரு பையன் வந்தாரு அந்த லூமியோ ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு, உங்களுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு லூமியோல வேலை செய்யணும் அப்படின்னாரு ஒரு எந்தூசியாஸ்ட். நான் அதை வந்து பாராட்டினேன், சூப்பர் ப்ரோ, இது ஒரு நல்ல எண்ணம். நீங்க இந்த மாதிரி ஒரு பிராண்டை வளர்த்து விடணும்னு நினைக்கிறேன்னா போய் அவங்களுக்கு போய் வேலை செய்யணும். உங்களுக்கு ஷாமி பிடிக்குமா, ஷாமியில போய் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு காசு பண்ணணும் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தா இப்படிதான். இந்த மாதிரியான இன்னொரு பிரச்சனைன்னா, இந்த மாதிரியான டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றது இல்ல பிராண்ட்ஸும். அவங்க என்னன்னா ட்ரெடிஷனல் மெத்தட், யாராவது ஒரு ஏஜென்சி அவங்க போயிட்டு காலேஜ்ல போய் கூட்டு வர வேண்டியது, இல்ல ஏஜென்சிட்ட கொடுக்கிறது. அந்த ஏஜென்சி ஒரு 4 பசங்களை கூட்டு வர, அந்த 4 பசங்களோட இன்ட்ரெஸ்டே வந்து பார்த்தா டிவிலே இருக்காது, அவன் டிவி பாக்குறதுல இருக்கும். ஆமா, ஒர்க் பண்றது இல்ல, டிவி பார்க்க பிடிக்குங்க, என்ன கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் சார்ட் டவுன் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் பெட்டரா மாறிடலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ 30,000 35,000 40,000 அப்படின்ற பட்ஜெட்குள்ள நம்ம பார்க்கும்போது ஒரு 4K QLED டிவி இருக்கு அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவியா இதுவும் அமையும். எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து பார்க்கும்போது பேனல் ஆஸ்பெக்ட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டிவி தான். ஆனா இதுவே ஹைப்பர்வைசர் இருந்ததுன்னா இன்னும் ஸ்டாண்ட் அவுட் ஆயிருந்திருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ட்ரை பண்ணி தான். இதுல அந்த வைஃபை 5G எல்லாம் இருக்கா? வைஃபைல வந்து 5G இங்க ஃபர்ஸ்ட் 5G சிக்னல் வருதான்றதே பெரிய கேள்விடா. இதெல்லாம் வந்து இப்ப பாக்குறானுங்க ரீசெண்டா, இந்த நேம் போட்டு 5G காட்டும். அதான். சோ 5G இல்ல, இதுல 2G தான், 2.4 GHz. ஓகே போதும். இல்ல டிவிக்கு வந்து 2.4 GHz பதில் 5 GHz போனா 4K and 8K கண்டென்ட் ப்ளே பண்ண ட்ரை பண்ணா கொஞ்சம் ஈஸியா ப்ளே ஆகும். இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஆனா 5 GHz போறதா இருந்தா டிவி பக்கத்துல ரவுட்டர் இருக்கணும். ஆமா, கொஞ்சம் தூரத்துல இருந்துன்னா வேலைக்கு இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா இருக்கும், விளங்காது. 2.4 GHz ஓட அட்வான்டேஜ் ரேஞ்ச் தான், ரேஞ்சு டேட்டா. டிவிக்கு ரேஞ்ச் தேவைதான். ஸோ அதான் நான் இதுல இன்னொன்னு என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் போய் டெவலப்பர் ஆப்ஷன்ல எனேபிள் பண்ணி சைட் லோட் பண்ணிட்டு இருந்தேன் ஆப்லாம். ஏன்னா தேவைப்படுச்சா? ஏன்னா இதுல ஆப்பே கிடையாது. ஐடியாலாம் நீ சைட் லோட் பண்ணியா? ஆமா. இதுல போயிட்டு ஆப் ஸ்டோர் உள்ள போனேன்னு அதுல மோஸ்ட் ஆப்ஸ் இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா இது அமேசானோடது. ஆமா. எங்க ஆப் ஸ்டோர்? இதோ மேலேயே இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு அமேசான் ஆப் ஸ்டோர். இதோ இந்த MX பக்கத்துல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இதுல ஆனா 12,000 ஆப் இருக்குங்கறான். ஆனா நான் கேக்குற ஆப் எங்கடா அப்படி இருக்கு. அதாவது இவங்க டிவிக்கான ஆப் வச்சிருக்காங்க, இல்லன்னு கிடையாது. அந்த இந்த ஆப் எல்லாம் இருக்கும். நம்ம ஏதாவது தேடுவோம், வித்தியாசமான நம்ம தேடுவோம். OTT ஆப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்க, அது ஓகே, நம்ம தேடுவோம் வித்தியாசமா ஏதாவது. அது கொஞ்சம் இந்த பிளே ஸ்டோர்ல இந்த காலிபிரேஷன் அது இதெல்லாம் பார்க்கணும். நான் அதெல்லாம் தேடினேன்டா. அதெல்லாம் தேடும்போது கடியா தான் இருந்தது. ஐடா 64 இதோ இருக்கு காலிபிரேஷன். அதெல்லாம் அப்படிதான் போட்டேன். காலிபிரேஷன் இதுல ஒர்க் ஆகாது பாரு. ஏன் ஒர்க் ஆகலன்னா கூகுள் பிளே சர்வீசஸ் இல்ல. கூகுள் பிளே அக்கவுண்ட் கிடையாது அதுல. அமேசான் அக்கவுண்ட் ஃபுல்லா ஃபயர். டி கூகுள் டிவி வேணுமா யாருக்காவது? டி கூகுள் இப்படி எல்லாம் விக்க வைக்கிறீங்களா டிவி? அப்படிதான் இதுல இருந்தது. A55 4 கோர்ஸ் சூப்பர். அதான் டிஸ்ப்ளே போர்டு மாலி G52 4K சூப்பர். ஆண்ட்ராய்ட் போ, ஆண்ட்ராய்ட் 11 சூப்பர், வேற லெவலுங்க. டி கூகுள் ஆண்ட்ராய்டு உங்களுக்கு சைட் லோடிங்லாம் பண்ண முடியும். ஹேக்கர் டிவி வேணுமா? ஆனா இப்போ கூகுளோட சர்வீஸ் பிளே சர்வீஸ் வேணும்னு சொன்னா அதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்களே ஹேக் பண்ணிக்கோங்க ஜிபிஎஸ். ரைட்டு. ஸோ அதான் இதெல்லாம் தான் கன்வே பண்ணணும்னு நினைச்சோம். இதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் விஷயங்கள் யோசிச்சு பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிவெடுங்க. இன்னொரு பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் பரத்வாஜ், சிவபரணி, பார்க்கலாம்.